ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த 2வது ஓடிஐ ப்ரிவ்யூ பண்ண போறேன். இந்த மேட்ச் ராய்ப்பூர்ல நடக்க போகுது. இப்ப இந்த ப்ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இந்தியாவோட 11ஓட ஆரம்பிச்சேன்னா, இப்ப என்னோட முதல் மேட்சோட ப்ரிவ்யூ 11ல வந்து நான் திலக் வர்மா அண்ட் ரிஷப் பந்த் விளையாடுவான்னு நினைச்சேன். ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட் விளையாடினார். வாஷிங்டன் சுந்தரும் நம்பர் 5 விளையாடினார். இந்த ஒரு மேட்ச்ல இப்படி 11 போட்டுட்டு திருப்பி மாத்துவாளான்னு எனக்கு தெரியல. ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்பதான் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது ஐ டோன்ட் திங்க் நியாயப்படி மாத்தணுமான்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சுன்னா 2வது வாய்ப்புன்னு நான் கொடுப்பேன். ஸோ இந்த 11 வந்து அன்சேஞ்ச் 11 ஃப்ரம் த ப்ரீவியஸ் மேட்ச் அக்கார்டிங் டு மீ. ரோஹித் சர்மா, எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ருத்ராஜ் கெய்க்வாட் 4, வாஹினன் சுந்தர் 5, கேஎல் ராகுல் 6, Jadeja 7, Arshdeep 8, Harshit Rana 9, Kuldeep Yadav 10, Praheet Krishna number 11. நான் திருப்பியும் சொல்றேன், போன மேட்ச் கேஎல் ராகுல் 60 அடிச்சார். அந்த ரிவர்ஸ் ஸ்கூப்லாம் விளையாடணும்னு தேவைப்பட்டது அவருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவரை மாதிரி ஒரு பிளேயர் 4 and 5ல நல்லா விளையாடி இருந்திருக்கும் போது அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில போறதுக்கான அவசியமே இருக்கக்கூடாது. எதனால நம்பர் 6ல விளையாடுறான்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஹார்திக் பாண்டியாவும் திருப்பி வந்தோடனே இப்ப அவளை பொறுத்த வரைக்கும் அவர் நம்பர் 7 விளையாட போறோம்னு நினைக்கிறேன். ஜடேஜா வந்து நம்பர் 8 அக்கார்டிங் டு தெம். ஸோ அந்த கேஸ்ல வந்து ஒரு ஃபேவரட் தே பிளே. இப்போ அந்த கேஸ் தான் எதனால கேஎல் ராகுல் நம்பர் 6 போடணும் when he was doing well at 4 and 5 எனக்கு புரியவே இல்லை. இப்போ தட்ஸ் வாட் தேர் லுக்கிங் டு டூ. அதோட இந்த டீமை பத்தி ஒன்றும் பேசுறதுக்கு அவ்வளோலாம் இல்லை. நான் சொன்ன மாதிரி திலக் வர்மா, ரிஷப் பந்த் ரூமர்ஸ் வந்திருக்கு. இப்போ ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வாய்ப்பு கொடுத்துடுறதுனால ஐ திங்க் தட் நியாயப்படி அவரோட தான் அந்த 2வது மேட்ச்லயும் போகணும். அப்புறம் வாஹிங்கன் சுந்தருக்கு பவுலிங் கொடுக்கணும். இப்ப வாஹிங்கன் சுந்தரை உக்காத்தி வச்சா இப்ப அவர் 3 ஓவர் தான் போன மேட்ச் போட்டார். அவரை பவுலிங்கும் கொடுக்காத உக்காத்தி வச்சா அந்த 6வது பவுலிங் ஆப்ஷனை விளையாடியே பிரயோஜனமே கிடையாது. தே மே as well played மோர் ஒரு ரிஷப் பந்த் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஃப்ரம் த ஸ்டார்ட். ஸோ வாஷிங்டன் அடுத்த மேட்ச் விளையாடி பவுலிங்கும் கொடுக்கணும். இதுக்கு மேல இந்தியா பத்தி சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப சவுத் ஆப்பிரிக்கான்னு பார்த்தோம்னா, நான் அந்த முதல் மேட்ச் அந்த ப்ரீவியூல என்ன சொன்னேனோ அதே தான் சொல்ல போறேன். பவுமா வந்து ஃபிட்டா இருக்க போறேன்னு நினைக்கிறேன். இந்த 11 எப்படி இருக்கலாம் அக்கார்டிங் டு மீனா, ரயன் ரிக்கில்டன், குவிண்டன் டிகாக், பவுமா, ஈடன் மார்க்ரம், மேத்யூ பெட்ஸ்கே, டிவால் பிரேவிஸ், மார்க்கோ யான்சன், கார்பின் பாஷ், நாண்ட்ரே பர்கர், ஒட்னீல் பாட்மன், கேஷவ் மகாராஜ் விளையாடியே ஆனும். போன மேட்ச் பிரணலன் சுப்ராயனை விளையாடினா அவ வந்து என்ன சொல்றது, அந்த 2வது ஸ்பின்னர் விளையாட மாட்டா. யாரையுமே டிராப் பண்றதுக்கும் மனசு வராது. இப்ப வந்து என்ன சொல்றது, மார்க்கோ யான்சன் போன மேட்ச் பேட்டிங்லயும் அடிச்சுட்டார். கார்பின் போஷ் பவுலிங்ல போட்டார். நாண்ட்ரே பர்கரும் பவுலிங்ல போட்டார். பாட்மன் ஆல்சோ டிட் வெல்லுங்கிறதுனால யாருமே உக்காத்தி வைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு மாற்றம் பண்ணிதான் ஆனும். கேஷவ் மகாராஜ் இன் ஃபார் பிரணாலன் சுப்ராயன். இப்ப நான் அந்த போன வீடியோ அந்த கடைசி சமயத்துல சொன்ன மாதிரி இப்ப பவுமா வந்து உள்ள வர போறார். அவ என்ன பண்ணான்னா போன மேட்ச் பிளேயிங் 11 வந்து குவிண்டன் டிகாக்க நம்பர் 3 இறக்கிட்டா. பவுமா உள்ள வந்தன்னா இப்ப டிசோர்சி தான் வெளியில போறன்னு நினைக்கிறேன். அந்த கேஸ்ல இப்ப மேத்யூ பிரிட்ஸ்கே வந்து நம்பர் 5ல போட்டா ஐ டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் காம்பினேஷன் இஸ் கோயிங் டு கோ. ஏன்னா ஈடன் மார்க்ரம் வந்து அவர் நம்பர் 4மே முன்னாடி விளையாடிருக்கார். பவுமாஸ் பிளேயர் ஹூ பிளேஸ் ஃபார் த இந்த டாப் 3. குவிண்டன் டிகாக்கையும் அவுட் ஆஃப் பொசிஷன் விளையாடி பவுமா நம்பர் 4 விளையாடினா ஐ டோன்ட் திங்க் இந்த டீம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரிதான் எனக்கு தெரியல. ஏன்னா டேவிட் மில்லர் திருப்பியும் வந்தோடனே யாரு உட்கார போறா அதுவும் சொல்ல முடியாது. ஸோ நான் திருப்பியும் நான் போன வீடியோல சொன்னதே நான் சொல்ல போறேன். இப்ப பவுமா வந்து we'll see, okay, he's probably going to be captain in this match. ஆனா டீம் காம்பினேஷன் படி நான் மார்க்ரம் கேப்டனா போட்டுட்டு குவிண்டன் டிகாக், ரயன் ரிக்கல்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல எப்படி பார்த்தோம்னா டேவிட் மில்லர் 5. இந்த ஆல்ரவுண்டர்ஸ்ல என்ன லக்ஸுரி இருக்குன்னா 2 ஸ்பின்னர் ஒரு சில இடத்துல விளையாடியே ஆனும். ஆனா அவ அப்படி பண்ண மாட்டேங்க. ஜார்ஜ் லிண்டே அண்ட் கேஷவ் மகாராஜ் விளையாடினா கார்பின் போஷ், ரபாதா, நாண்ட்ரே பர்கர், அதுக்கப்புறமா பெஞ்ச்ல
ஒரு ஆக்ஷனை சரி பண்ணி வந்த ஆண்ட்ரிக் நார்கியே, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இஸ் அ பேட்ஸ்மேன், மார்க்கோ யான்சன் எப்படி பண்ணியிருக்காரு நம்ம பார்த்தோம். அப்புறம் ஒட்னில் பாட்மேன். ஸோ திஸ் இஸ் த 15 பிளேயர்ஸ் தட் யூ கேன் போஸ்ட் ஆஃப் கோயிங் இன் டு அ வேர்ல்ட் கப். அதனால தான் இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் இன்னும் குறைலாம் சொல்ல, யாருமே தப்பா சொல்ல, நான் ஒரு உண்மையை தான் சொல்றேன். பவுமா இந்த டீம்ல நம்பர் 3 விளையாடினா, நம்பர் 3ஓ 4 விளையாடினா ஃபர்ஸ்ட் டாப் 3 தான் விளையாடணும். குவிண்டன் டிகாக்கோட பொசிஷன் டிஸ்டர்ப்ட் ஆகுது பிகாஸ் மார்க்ரம் இஸ் ஓப்பனிங். மில்லரும் வந்தோடனே யாரு உக்காத்தி வைக்க போறான்னு தெரியல. ஏன்னா மேத்யூ பிரெட்ஸ்கே இஸ் ஆல்சோ டூயிங் வெல். டுவால் பேஸ் நம்பர் 6. ஸோ இந்த ஃபியூச்சர் வேர்ல்ட் கப்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு இதுதான் நான் போவேன். அவன் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. இந்த மேட்ச்னு பார்த்தோம்னா 11 கம்பேரிசன். நான் போன மேட்ச் சொன்ன மாதிரி பேட்டிங்ல இந்தியா இஸ் அஹெட் அக்கார்டிங் டு மீ. போன மேட்ச்ல அது பார்த்தோம். பவுலிங்லயுமே இப்போ ஃபாஸ்ட் பவுலிங்னு பார்த்தா என்னதான் சொன்னாலுமே ஆன் பேப்பர் சவுத் ஆப்பிரிக்காஸ் ஃபாஸ்ட் பவுலிங் ஐ திங்க் ஒரு மோர் த்ரெட்டனிங்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு இந்தியாஸ் ஃபாஸ்ட் பவுலிங். ஆனால் திருப்பியும் அந்த ஸ்பின் எட்ஜ் கேஷவ் மகாராஜ் விளையாடினாலுமே ஐ திங்க் ஹி வில் பி மோர் எஃபெக்டிவ் தேன் பிரணலன் சுப்ராயன். அதுக்கப்புறம் மார்க் வச்சு ஓட்டணும். அவர் போன மேட்ச் பவுலிங்கே போடல. இந்தியாவுக்கு ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர். ஸோ ஒன்ஸ் அகேன் இந்தியா இந்த மேட்ச் தே ஹோல்ட் எட்ஜ் சீரீஸ் 2-0 எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற மை ஒப்பீனியன் வாட்சர்ஸ்.